இதுதான் சமத்துவ ஊராட்சி என்று போற்றப்படுகிற திருவிளையாட்டம் ஊராட்சி. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேதமையை மறந்து ஒற்றுமையுடன் செயல்படுகின்றனர் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட மக்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சமத்துவத்திற்கான விதையை விதைத்தவர் இதே ஊரைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சௌரிராஜன். பெரியாரின் கொள்கைகளில் ஈர்க்கப்பட்ட இவர் தனது சொந்த இடத்தில் குடியிருப்புகள் அமைத்து அதில் அனைத்து சாதியினரையும் குடியமர்த்தி சமத்துவம் என்ற விதையை விதைத்தார். அவர் விதைத்த விதை இன்று சமத்துவம் என்ற ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறது. சாதி சமயம் இல்லாம எந்த விதமான தீண்டாமை இல்லாம ஒட்டுமொத்தமாக ஒன்னா இருக்கிற ஒரு சமூக சூழல் ஏற்பட்டு இன்னைக்கு தமிழக அரசாங்கமே தேர்வு செய்யப்பட்டு தீண்டாமை இல்லாத ஊராட்சின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பெயருக்கு சமத்துவம் என்றில்லாமல் பல திட்டங்கள் மூலமாக அதற்கு செயல் வடிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத அளவுக்கு திருவிளையாட்டு ஊராட்சியில ஒரே குளத்துல எல்லாரும் குளிக்கிறாங்க, ஒரே சுடுகாட்டில் எல்லாரும் பணம் புதைக்கிறாங்க, ஒரே பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் படிக்கிறாங்க. ஏறத்தாழ 63 கலப்பு திருமணங்கள், அதாவது 2 சமூகத்தினிடையே எஸ்சியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் அவன் காதலிச்சு அந்த கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பேசி முடிச்சு சுமூகமான தீர்வு கண்டு திருமணம் செய்து இன்னைக்கு 63 குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதே ஊராட்சியில் சாதியின் பெயரால் தெருக்களோ அல்லது வேறு எந்த அடையாளங்களோ இல்லை. கிராமமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்று உறவுகள் கூறி அழைத்துக் கொள்வது அவர்களின் நெருக்கத்தை காட்டுவதாக உள்ளது என்கிறார் சமூக ஆர்வலர் ரவி. இதுபோன்று தீண்டாமையற்ற ஊராட்சிகள் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு நிறுவுவதற்கு தமிழக அரசு கூடுதல் சிறப்பு கவனம் செலுத்துவதோடு சிறப்பு நிதியையும் வழங்கி தமிழகம் முழுவதும் திருவிளையாட்டம் ஊராட்சி போன்ற ஊராட்சியை அமைப்பதற்கு போதிய ஏற்பாடை தமிழக அரசு செய்ய வேண்டும். இந்த முன்மாதிரியை மற்ற கிராமங்களுக்கும் எடுத்துச் செல்ல அரசு முன்வர வேண்டும் என்கிறார் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீனிவாசன். இத மாதிரி ஊராட்சிக்கு அரசாங்கமே பெரிய ஒரு நற்சான்றிதழ், ஒரு சான்று கொடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் மற்ற கிராமங்களும் இதை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை வேண்டா வெறுப்போடு செய்யாமல் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்டால் கிராமங்கள் பூராவும் இந்த தீண்டாமை இல்லாத கிராமமாக மற்ற கிராமங்கள் உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவிளையாட்டம் ஊராட்சி மட்டுமல்ல, தமிழகமே சமத்துவமாக மாற வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊராட்சிக்கு அரசு சார்பில் மிகப்பெரிய விழா எடுக்க வேண்டும் என்றும் அரசு சார்பில் மிகப்பெரிய விருது சான்று வழங்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். அப்படி வழங்கப்பட்டால்தான் இந்த ஊராட்சியை பின்பற்றி மற்ற ஊராட்சிகளிலும் தீண்டாமையில் இல்லா கிராமம் என்ற சிறப்பு பெயர் பெறுவதற்கு சான்றாக இருக்கும் என்பது அனைத்து மக்களின் விருப்பமாக உள்ளது. பாலமுருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.